மீனராசி காலச்சக்கரத்தில் 12வது வரக்கூடிய ராசி தான் இந்த மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி சொல்லலாம். இந்த மீனராசி நேயர்களுக்கு உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான 10ஆம் அதிபதி, அதாவது குரு பகவான், குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த மீனராசி. ஜூன் 2ஆம் தேதி 5ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது உங்களோட உத்தியோக வாழ்க்கைக்கு ஒரு பலமான மற்றும் நிலையான அடித்தளத்தை அமைத்து கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலுமே உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா அமைச்சிருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப பாதகமா அமைச்சிருக்கு, மேலுமே இந்த டைம்ல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது எல்லாம் குறித்து முக்கியமான ஒரு தகவலை இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்க பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே மீனராசி அன்பர்களுக்கு பொருந்தும். அதே நேரத்தில் உங்களுடைய நேரம், தேதி, தசா புத்திகள், இடம் இதையெல்லாம் வைத்து ஒரு சில பேத்துக்கு மாறுபடும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலுக்கு வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், என்ன கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த டைம் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் 2026 மாதமானது உங்களோட ஜென்ம ராசியில சஞ்சரிக்கக்கூடிய 7.5 சனியோட, அதாவது கடுமையான மன அழுத்தங்களிலிருந்தும் ஒரு பல நாளாவே சோதனையிலிருந்தும் ஒரு மாபெரும் சுப விடுதலையும் புதிய உத்வேகத்தையும் வாரி வழங்கக்கூடிய சுப மாதமாக இந்த அற்புதம் நிறைந்த ஜூன் மாதமானது இருக்க போகிறது. அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட கடுமையான உழைப்பையும் சரி ஒழுக்கத்தையும் தொடர்ந்து போதித்து வந்தாலும் உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி உங்களோட 5ஆம் வீடான கடக ராசிக்குள்ள பிரவேசிப்பது அப்படிங்கிறது உச்ச நிலையை அடைவது, அதாவது கடந்த கால இருளை அடியோடு ஒழிக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஒளியாக அமைய போகிறது. 5ஆம் வீட்டில் அமரக்கூடிய உச்ச குரு பகவான் தன்னோட நல்ல பெயருக்கான சுப பார்வையினால உங்களோட ஜென்ம ராசி மற்றும் 1ஆம் வீடு பாக்கியஸ்தானம், 9ஆம் வீடு மற்றும் லாபஸ்தானத்தை 11ஆம் வீடு நேரடியாக பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதார பலத்தையும் பொது அதிர்ஷ்டத்தையும் உன்னதமான உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேலுமே செவ்வாயோட சாதகமான பயிற்சி உங்களுக்கு நிகரற்ற தைரியத்தை கொடுக்கும். இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகிறாருங்க. அதாவது ஜூன் 2ஆம் தேதி உங்களோட ராசிநாதனும் குரு பகவான் 5ஆம் வீட்டில் உச்சம் பலம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் வர பிரகாசம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே உங்களோட மன தெளிவும் புத்தி கூர்மையும் பிரகாசிப்பது மட்டும் இல்லாத புத்திர வழியில மகா பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலுமே உங்களுக்கு இந்த டைம்ல நல்ல ஒரு தைரியம், அசாத்திய வெற்றி இது எல்லாமே கிடைக்கும். அதாவது ஜூன் 21 அன்று உங்களோட பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் வீடான தைரியஸ்தானத்துல குடியேற போகிறார். இது உங்களோட தன்னம்பிக்கை உச்சத்துக்கு கொண்டு செல்வது மட்டும் இல்லாம நீண்ட நாளாவே முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே அசுர வேகத்துல முடித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திறமைகள்லாம் இருக்கும். மேலுமே இல்லத்துல மட்டும் இந்த டைம்ல நிதானம் சேவை. ஏன் அப்படின்னா ஜூன் 15க்கு பிறகு 4ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய சூரியனால குடும்ப விவகாரங்கள்ல லேசான அதிகார போக்கு வெளிப்படலாம். உங்களோட எப்பவுமே அதிகாரத்தை நம்ம காட்டக்கூடாது. அதிகாரத்தை குறைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது முன்னேற்றத்தில் இருக்கும். வீடு, மனை, சொத்து விவகாரங்கள்ல ஈகோ குணம் காரணமாக வீண் விவாதங்கள்ல ஈடுபட தவிர்க்கிறது ரொம்பவே இந்த டைம்ல நல்லது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு.
இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புதிய தொழில் உத்திகள் ஆலோசனைகள் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு பெரிதும் பாராட்டு நடைமுறைக்கு வரும். ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் மேற்கொண்ட கடின உழைப்பிற்கு உகந்த நல்ல பலன்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களை தேடி வர தொடங்கும். குறிப்பாகவே ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், சட்ட ஆலோசகர்கள், நிதி வல்லுநர்கள் மற்றும் மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது மாபெரும் பதவி உயர்வு, புதிய உத்தியோக வாய்ப்புகளை அள்ளித்தரும் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 21 அன்று செவ்வாய் பகவான் 3ஆம் வீடான தைரியஸ்தானத்துக்கு மாறும் பொழுது உங்களோட தலைமை பண்பு சிறப்படைஞ்சு தேங்கி கிடந்த வேலைகள் எல்லாமே ஒரு மின்னல் வேகத்தில் முடித்து காட்டி நல்ல ஒரு பாராட்டியுமே வாங்குவீங்க. அதே நேரத்தில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த டைம், இந்த ஜூன் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய முதலீடுகளை செஞ்சு ஒரு பிரம்மாண்டமான லாபங்களை அறுவடை செய்வதற்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் தான். அதாவது ஜூன் 8ஆம் தேதி முதல் உங்களோட களத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் உச்ச குருவோடு இணைவது அப்படிங்கிறது கலை, சினிமா, ஆடை வடிவமைப்பு, அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள், கிரியேட்டிங் கண்டென்ட்டு மேலும் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அசுரவேக வாடிக்கையாளரோட வருகையும் பேரும் புகழையும் தேடித்தரும் ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. ஜூன் 22 வரைக்குமே உங்களோட சப்தாதிபதியான புதன் பகவான் 4ஆம் வீட்டில் தன்னோட சொந்த ராசியில் பலமாக சஞ்சரிக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு, உள்கட்டமைப்பு மற்றும் மோட்டார வாகன வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ரொம்பவும் லாபகரமான ஒரு புதிய ஒப்பந்தங்கள் தடையில்லாமல் கைகூடும் வகையில் அமைச்சிருக்கு. தொழில் கூட்டாளிகளிடையே பரஸ்பர ஒற்றுமை பலப்படும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே இந்த டைம் உங்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும்? நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று உங்களோட 9ஆம் வீடான பாகிஸ்தானத்தையும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ஒரு அதிர்ஷ்டமான பிரம்மாண்டமான தனயோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பங்கு சந்தை இந்த டைமில் ஃபண்டுகள், முந்தைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு பல நடவே நஷ்டத்தில் இருந்திருக்கும். அதில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அமோகமான லாபங்கள் இதெல்லாமே உங்களோட கைகளில் வந்து சேரக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. உங்களோட ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஜூன் 21 வரைக்குமே தன்னோட சொந்த வீட்டிலேயே பலமாக இருக்கிறதுனால வருமான பழக்கத்திற்கு எந்தவித குறையும் இருக்காது. மேலுமே மூதாதையர் சொத்துக்கள் உங்களுக்கு சுமூகமாக வந்து சேரும். ராசியில் சனியோட சஞ்சாரம் நீடிக்கிறதுனால இப்படி கைகளில் குவியக்கூடிய அனுகூலமான பண வரவு எல்லாமே வீணாக்காமல் நிலையான சொத்துக்கள்லையோ, அதாவது இந்த டைமில் ரியல் எஸ்டேட்டு, நீண்ட கால வைப்பு நிதிகளில் இந்த மாதிரி முதலீடு செஞ்சு வைக்கிறது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. அடுத்தது ஆரோக்கியம். நம்மளோட மீனராசி அன்பர்களுக்கு இந்த டைம் எப்படி ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா, ஜென்ம ராசியில் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால லேசான உடல் சோர்வு, கால்வலிகள், மந்த நிலை அவ்வப்போது அது அதிகரித்தா கூட உங்களோட ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய உச்ச குரு பகவானோட சுப பார்வை உங்களுக்கு ஒரு அமுத கவசமாக செயல்படும். அதாவது எவ்வளோ உடல் உபாதைகள் எந்த பிரச்சனை வந்தால் கூட அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன் அப்படின்னா, இது குரு பார்க்குறாரு. குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே இது உங்களோட உடலோட வீரத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இம்யூனிட்டி பல மடங்கு உயர்த்தி நாள்பட்ட உடல் உபாதைகளிலிருந்து உங்களோட மிக வேகமாக விடுபட வைக்கும். இருந்தால் கூட ஜூன் 15 முதல் சூரிய பகவான் 4ஆம் வீட்டிற்குள்ள நுழைவதனால உடலில் லேசான பித்த உஷ்ணம், நெஞ்செரிச்சல், இரத்த அழுத்த மாறுபாடுகள், பிபி இந்த மாதிரி வரலாம். சரியான உணவு பழக்க வளங்களை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. மனதை எப்போதுமே ஒரு ரிலாக்ஸாக சாந்தமாக வைத்துக்கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இது உங்களோட ஆரோக்கியத்தை எப்போதுமே 100% சீராக வைத்திருக்க இது உதவும். அதே நேரத்தில் உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் செய்யுங்க. உடலுக்கும் சரி உள்ளத்துக்கும் சரி ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் இந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது இல்லத்தில் மங்களகரமான சுப விசேஷ கொண்டாட்டங்கள் அரங்கேற்க போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உண்டாகக்கூடிய உச்ச குரு மற்றும் சுக்கிரனோட உன்னதமான சேர்க்கையானது திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி மனதிற்கு பிடித்தமான நல்ல வரன்கள் அமைய செய்து இந்த டைமில் சுபகாரியங்களை இனிதே நீங்கள் நடத்துவீங்க. நீண்ட நாளாகவே புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு இல்லத்தில் மழலை சத்தம் கேட்கும் உன்னதமான சுப செய்தி இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளோட வளர்ச்சியால் பெருமிதம் கொள்ளக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே ஜூன் 15க்கு பிறகு சூரியன் 4ஆம் வீடான சுகஸ்தானத்துக்கு மாறுறதுனால இல்லத்தில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா அமைச்சிருக்கு.
வீடு அல்லது சொத்து விவகாரங்களில் லேசான பிடிவாத குணம் காரணமாக குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்களோட தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கூடுதலான அக்கறை செலுத்துவதோடு அவங்ககிட்ட கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி இருக்கும். அடுத்ததாக மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். கல்வியோட அதிபதியான குரு பகவான் உங்களோட 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்வதோடு மட்டும் இல்லாமல் ஜூன் 22 முதல் புதனும் அவரோடு இணைவதனால உங்களோட கவனிக்கக்கூடிய திறனும் நினைவாற்றலும் மெமரி பவரும் அதனோட உச்சத்தை எட்டும். உயர்கல்விக்காக நீங்கள் வணிக மேலாண்மை, கலைத்துறை, ஆழமான ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பொறுத்த வரைக்குமே தேசிய அளவில் புதிய சாதனைகள் எல்லாமே படைத்து நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான ஸ்காலர்ஷிப்லாம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய மாணவர்களோட விசா அனுமதிகள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த டைம் அப்படிங்கிறது நல்ல ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட இன்னும் உங்களுடைய கிரக நிலைகள்லாம் சாதகமாக இருக்கணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சில பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சு பார்க்கலாம். அதாவது ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய தற்காலிக உடல் சோர்வை தடுத்து கொள்ளவும், 4ஆம் இடத்து சூரியனால் இல்லத்தில் வரக்கூடிய அந்த உஷ்ணமான மோதல்களை தணிக்கவும் சில ஆன்மீக வழிபாடுகளை செஞ்சாலே போதும். ரொம்ப ஈஸியான வழிபாடு தான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்க. அதாவது உங்களோட ராசிநாதனான உச்ச குருவோட முழுமையான சுபயோக அனுகூலங்களை நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே தக்க வைத்துக் வியாழக்கிழமை நாளில் நீங்கள் பொதுவாகவே மஞ்சள் நிற மலர்களால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடுவது அப்படிங்கிறது 7.5 மாணவர்களோட கல்விக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ரீ சனீஸ்வரர் சிவ வழிபாடு. இது என்ன அப்படின்னா ஜென்ம சனியால் வரக்கூடிய மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் நீங்கவும் சனிக்கிழமை நாளில் சிவபெருமான் கோவிலில் எள் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது பார்த்திங்களா உங்களுக்கு கிரக தோஷங்களை போக்கும். சூரிய நமஸ்காரம் ரொம்பவே முக்கியமானது. ஜூன் 15க்கு பிறகு 4ஆம் இடத்து சூரியனால் இல்லத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி தாயாரோட உடல் ஆரோக்கியம் மேம்படவும் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரிய தேவருக்கு தூய்மையான நீர் படைச்சி நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மேலுமே உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஜூன் 2026 மீனராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் பொறுத்தவரைக்கும் புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணவரவும் சிறப்பாகவே இருக்குது. அதாவது குருவோட அருளால் புத்திர பாக்கியம், புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி, அதே நேரத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும். இருந்தால் கூட ஜூன் 15க்கு பிறகு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இந்த டைமில் நெருக்கம் அதிகரிக்கும். உறவினர்களோட வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பொன் பொருள் சேரும். மேலுமே தொழில் விவசாயம் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சுபகாரியம் பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் அமைந்து திருமணம் கைகூடும். மேலுமே ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஜூன் 15 முதல் சூரியன் 4ஆம் வீட்டில் நுழைவதனால இல்லத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து குரு பகவான் வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் அமையும். மேலுமே உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மஞ்சள் ரொம்பவே மங்களகரமான ஒரு நிறம். ஸோ அதை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பல விதத்துலையுமே புகழ் கூடும். மற்றவங்களோட பிரச்சனைகளில் வாதாடி நல்ல ஒரு வெற்றியை பெறுவீங்க. மேலுமே தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும் வகையில் தான் இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். உறவினர்களோட வருகையுமே இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். மேலுமே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். அதே டைமில் உங்களுக்கு மனபலம் அதிகரிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது புதிய நபர்கள் அறிமுகமும் அவங்களால உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு.
அமைஞ்சிருக்கு. எதுலேயுமே ஒரு எச்சரிக்கை தேவை இருந்தால் கூட இந்த டைமில் பயணம் செல்ல வேண்டிய சூழலானது இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். எதிர்பாராத காரியம் நல்ல ஒரு வெற்றிகரமாக நடந்து முடியும். இது நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே நவகிரக குருவை வியாழக்கிழமை நாளில் நீங்கள் வணங்கி வர வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மன அமைதியும் ஏற்படும். மேலுமே அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வியாழன் ரொம்பவே அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது. என்ன மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் எந்தெந்த விஷயம் எப்படி உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கா, எந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடர் நம்பரோட கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.